வணக்கம். இன்றைக்கி நியூ மூன் ரீடிங்கில் புதுசாக ஒரு கார்டு டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் கண்டுபிடித்த மலர் தீர்வுகளுடைய ஒரு கார்டு வச்சுட்டு அது ரிலேட்டடான கார்ட்ஸ் தான் வந்திருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த மலர் தீர்வுகளில் வந்த கார்டு செஸ்னட் பட். இது ஒரு யங் எனர்ஜியை குறிக்குது. அதாவது ஒரு அனுபவம் இல்லாத நிலை. குழந்தைங்கக்கிட்டேயும் இளைஞர்கள்கிட்டையும் தான் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும். அதாவது செய்த தப்பையே திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கிறது, தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத உணராமல் செய்கிறது, கவனம் இல்லாமல் இருக்கிறது, ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கிறது, ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை தான் இது குறிக்குது. இவங்களுடைய மனநிலை சூழ்நிலையோடு ஒத்துப்போகாமல் இருக்கிறதுனால வர்ற பிரச்சனைகள் கார்ட்ஸ்லையும் அதுதான் காட்டுது. ஒரு பயமில்லாத, அனுபவம் இல்லாத ஒரு விஷயம்ன்றதுனால அவங்க தேவையற்ற விஷயங்களில் போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எதிரிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க எதில் சிக்குவாங்க, பிடிக்கலாம் அப்படின்னு. ஸோ கவனம். இது ஒரு ஆபத்தான சூழ்நிலையை தான் சுட்டி காட்டுது. இந்த செஸ்னட் பட்டோட பாசிட்டிவ் தன்மையில் என்னென்னா, நம்மை நாம் உணர்தல் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். அதாவது நாம் செய்த தவறான பழக்க வழக்கங்களோ இல்லது கவனமில்லாத செயல்களில் இருந்து கவனமாகி நம்மை நாம் உணர்தல் தான் செஸ்னட் பட். இந்த ஹைரோஃபேண்ட் கார்டும் அதை தான் சொல்லுது. தன்னை திருத்தி கொள்ளும்போது சூழ்நிலைகளை கையாள்வது சிரமம் இல்லாமல் இருக்கும். தவறான சில பழக்க வழக்கங்களால், அதாவது உணவு பழக்க வழக்கமாக கூட இருக்கலாம், ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதையும் சரி பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அலர்ட்டு தான். ரெட் கலர் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கணும், அலர்ட் பண்ணுது. கவனமாக இருங்க. உங்கள் பேச்சிலே ஆகட்டும், செயல்களில் ஆகட்டும் கவனம். உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கோங்க. அட்டென்டிவாக இருங்க, ஃபோக்கஸாக இருங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது கொஞ்சம் சிரமமான காலகட்டம் தான். நீங்கள் ஒரு தடவை படித்தீங்க அப்படின்னா இனிமேல் ஒரு 3 தடவை படிக்கிற மாதிரி இருக்கும். எஃபர்ட் நிறையா போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த தடைகள், இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் தாண்டி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் 3வது கார்டு நியூ மூன் இன் கேன்சர் தான். இன்றைக்கி கேன்சர் அந்த கடக ராசியில் தான் அந்த சூரியனும் சந்திரனுமே இருக்கிறாங்க. இதோட மெசேஜ் என்னென்னா, யூ அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஆர் சேஃப். அதாவது இத்தனை ஆபத்துக்கள், தடைகள் இருந்தாலும் இதில் நாம் கவனமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன வேர்டு அல்லது ஏதாவது ஒரு மந்த்ரா உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் எழுதி பழகுங்க. டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் அப்படி எழுதும்போது உங்கள் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் சரியாக இருக்கும். இதை எல்லாருமே செய்யலாம். ஸோ ஓவராலாக இந்த ரீடிங் சொல்கிறது நம்மளுக்கு கவனம், சூழ்நிலைகளை அப்சர்வ் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அட்டென்டிவாக இருங்க, ப்ரெசண்ட்டில் இருங்க, கான்சியஸாக இருங்க. அப்படி இருக்கும்போது இந்த தடைகளை எல்லாத்தையும் தாண்டி, இந்த சோதனைகள் எல்லாத்தையும் தாண்டி சாதனைகளாக மாற்ற முடியும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற, வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.